ஹாய் கைஸ், என் பேர் அபிநயா. இது என்னோடய சேனல் ஆக்ஸ் வீட்டு சாப்பாடு. நாங்கள் இங்கே இருக்கிறது ஹூஸ்டனில், ஆனால் நாங்கள் தேடுறது எல்லாம் நம்ம ஊர் சமையல். ஸோ என்னோட மதுரை ஸ்டைல் சமையலை நான் சமைக்கிறத பற்றின ஒரு சேனல் தான் இது. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது காஃபி டைம். இப்போ ஃபஸ்ட்டு காஃபி, அதுக்கப்புறம் நம்ம நாளுக்குள்ளே போய் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷஸ்க்கு தேவையான ஆனியன்ஸ், டொமேட்டோஸை ஃபஸ்ட்டு சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி நான் 3 டிஷ்ஷஸ் செய்ய போகிறேன். அதுக்கான தேவையான பொருள் தான் நம்ம இப்போ சாப் பண்ண எடுத்து வச்சுருக்கேன், இந்த ஆனியன்ஸும் டொமேட்டோஸும். இப்போ எனக்கு நிறைய டைம் இருக்குது இன்றைக்கி. ஸோ டொமேட்டோஸை நான் கையிலே கட் பண்ணிட போகிறேன். பட் ஆனியன்ஸை அப்பா இப்போ பண்ணியே முடிக்க முடியாது. அதனால் தோல் உரித்து சின்னதாக க்யூப்ஸ் போட்டுட்டு ஃபுட் ப்ராசஸில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இது எல்லாமே நான் எங்கள் அத்தைக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபீஸ், அவங்களோட ரெசிபீஸ். பின்னாடி என் பையன் என்னமோ விளையாண்டுட்டு இருக்கான், அந்த சத்தமெல்லாம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக பிரியாணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாப் பண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு. இப்போ பிரியாணியை கூட்டி வச்சிடலாம். இங்கே பின்னாடி தோட்டத்திலே நாங்கள் புதினா, மற்ற காய்கறி கொஞ்சம் எல்லாம் வளர்க்குறோம். ஸோ இப்போது பிரியாணிக்கு தேவையான புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் தோட்டத்துலேருந்தே பறிக்க போகிறோம். புதினா எப்படியும் வின்டருக்கு ஃபுல்லாக இருக்காது. இப்போ இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் எல்லா புதினாவுமே பறிச்சிருவேன்னு நினைக்கிறேன். இங்கே என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ இப்போ புதினா டியூட்டி என் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் கொடுத்தாச்சு. அவங்க பறிச்சுட்டு கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிரியாணியில் போட்டு நான் சமைச்சிக்குவேன். இந்த அளவுக்கு புதினா கொத்தமல்லியெல்லாம் எடுத்து அரைச்சி பிரியாணிக்கு ரெடி பண்ணி இப்போ பண்ண போகிறோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பிரியாணியோட ஹீரோ. இது நம்ம பிரியாணி மசாலா. இது எங்கள் அத்தையோட ஸ்பெஷல் ரெசிபி. எல்லாமே வீட்டிலேயே வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்ச பிரியாணி மசாலா. இப்போ இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்ட உடனே ஒரு வாசம் வரும் பாருங்கள், செம்ம வாசம். அவ்வளோதான். அதில் கொஞ்சம் தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணால் பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னொரு சீரக சம்பா ரைஸ் போடணும். ஆனால் இப்போ சிக்கனை வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். நான் அளந்து அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி வைக்கிறதுக்காக தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மெஷர் பண்ணி நான் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுருந்த சீரக சம்பா ரைஸை போட்டு மூடி விசில் விட வேண்டியது தான். விசில் விட்டுட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க. இது பிரியாணியோட ஓப்பனிங் செரிமனி. ஓப்பன் பண்ணிடலாம், வரீங்களா? அப்பா, சுட சுட ஆவி பறக்க நம்ம தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி. எப்படி இருக்கு பாருங்கள். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடலாம். பிரியாணி இப்போ எல்லாம் ரெடி. இப்போது அடுத்த டிஷ்ஷுக்கு போகலாம். பிரியாணி இருக்குன்னா ரைத்தா இல்லாமல் எப்படி? அதை ஃபஸ்ட்டு குயிக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்ப்போமா? இப்போது பிரியாணிக்கு சைடில் நல்லா காரசாரமாக கொஞ்சம் பெப்பர் சிக்கன் வைக்கலான்னு இருக்கேன். அதை இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பெப்பர் சிக்கன் நல்லா சுண்ட வத்தி சூப்பராக வரணும்னா எதில் செய்யணும் தெரியுமா? நல்ல கேஸ்ட் அயர்ன் பேனில். அதனால் இப்போ கேஸ்ட் அயர்னில் தான் நான் செய்கிறேன்.
இப்போது பெப்பர் சிக்கனோட ஹீரோஸ் நல்ல மல்லித்தூள், மிளகுத்தூள், அப்புறம் மிளகு சீரகப்பொடி, இதோட கூட கொஞ்சம் குழம்பு தூளும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி கூட்டி வைக்க வேண்டியது தான். கொஞ்சம் வாசம் போனதும் சிக்கன் நல்லா வெந்ததும் கொஞ்சமாக மல்லி இலையை போட்டு இறக்குனா பெப்பர் சிக்கன் ரெடி. இப்போது அடுத்து மீன் குழம்பு எப்பயும் மண்சட்டியில் தான் வைப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி வைக்க போகிறேன். அவ்வளோ குவான்டிட்டிக்கு என்னோடய மண்சட்டி கொஞ்சம் சிறுசு, பெரிய மண்சட்டி என்கிட்ட இல்லை. அதனால் இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்து அதில் வைக்க போகிறேன். கொஞ்சம் அவசரமாக செஞ்சேன், டைம் ஆகிடுச்சா. அதனால் என் ஹஸ்பண்ட் வேறு தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இதில் ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்க முடியல. இது வறுத்து அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு. நெக்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன். இன்னும் ஃபுல் குழம்பு கொதிச்சு ரெடியாகவே இல்லை. அதுக்குள்ளே என் பையனுக்கு பசி வந்துடுச்சு. ஸோ கொஞ்சமாக மட்டும் எடுத்து அவனுக்கு மட்டும் 2-3 பீஸ் போட்டு தனியாக குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பெரிய சட்டியில் ஃபுல்லாக மீனை போட்டு வேக வச்சு குழம்பு ரெடி பண்ண வேண்டியது தான். இப்போது எல்லா டிஷ்ஷும் சேர்த்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா. பிரியாணி, ரைத்தா, அடுத்து என்னோடய பெப்பர் சிக்கன், அப்புறம் கடைசியாக கொஞ்சம் மீன் குழம்பும் கூட. இப்போ இது எல்லாத்தையும் பேக் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்கிங்கை பார்ப்போம். நிறைய பேக் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சமாக எடுத்து பண்ணணும். இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஷ்ஷஸையும் கூல் பண்ணணும். இப்போது அடுத்த பிரியாணி பேக்கிங். இதுதான் ரொம்ப ஹைலைட்டான பேக்கிங். ஏன்னா பீஸ் உடையாமல் எடுத்து வைக்கணும். ஆனால் ஆல்ரெடி நான் போடும்போதே ஒரு பீஸை உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் பொறுமையாக பேக் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கலாம். இப்போ அடுத்து பெப்பர் சிக்கனை பேக் பண்ண போகிறேன். சூப்பராக நல்லா வற்றி அந்த மசாலாலாம் அப்படியே சிக்கனில் பிரண்டு சூப்பராக செம்மையாக வந்துருந்துச்சு பெப்பர் சிக்கன். டேஸ்ட்டு அருமையாக அல்டிமேட்டாக இருந்தது. அப்புறம் நான் ஃபிஷ் குழம்பு பேக் பண்ணுறதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ரிவ்யூ அனுப்பியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா. Oh, this is a fish curry from ARK's Sapadu kitchen. It looks yummy and we have big fish pieces. It tastes awesome. Right. Tangy and How is it? Rating 0 out of 10. It's 10. 10 out of 10. It's amazing. It's great. Yummy. It's a lot. Should you used to? Yeah. Okay. Oh wow. Okay. This is the chicken. It looks so yum. Really yummy. And smells awesome. Very flavorful and looks great. Can't wait to start eating it. So, this is the fish again. Really lot of quantity and looks delicious. The color is really perfect. So I can't wait to eat it. இதுதான் நான் எல்லா டிஷ்ஷையும் சேர்த்து பேக் பண்ண பிறகு எடுத்த ஒரு ஃபோட்டோ. எல்லா டிஷ்ஷுமே அருமையாக வந்துருந்துச்சு. எல்லாருக்கும் செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. இதுதான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோவும் கூட. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் நிறையா சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை என் சேனலில் போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறேன். என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாய் பாய்.